சிற்றன்பலம் பாலும் தெளிதேனும் பாகும் பருத்தும் இவை நான்கும் நான் கலந்து உனக்குத் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தாய். எல்லாமல்ல அருள்மிகு வடிவுடை நாயகர் நமது பாண்டிக் பெருமணிநாதர் திருவடிகளையும் எல்லாமல்ல சிவகாமி அம்மையுடன் நமது கூத்த பெருமனுடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வழங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும் என்னை உலகுக்கு அறிமுகப்படுத்திய போட்டுதலுக்கும் வணக்கம் குருநாதர் திண்டுக்கல் சிந்தாஜி அவருடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வழங்குகின்றேன். சுவாசிட்டு பாண்டிக் பெருமணிநாதர் அடிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அடியின் பணிவான வணக்கம். 60லும் காதல் வருமா அப்படிங்கிற தலைப்புல, அதாவது 60 வயசுல காதல் வருமானா 60 வயசுல புதுசா காதலிப்பாங்க அர்த்தம் அல்ல. அது ஒரு பகுதி. 60 வயசுலயும் காதல் வரும். ஆனா அதை சொல்லல. திருமண பொருத்தம் இந்த பாவகங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. முதல் ரெண்டு பாகம் வெளியாயிருச்சு இந்த வீடியோ. 2 பாகத்திலையும் பார்த்திருப்பீங்க. இப்ப இதுல என்ன சொல்ல வரேன்னா, ஒருவருடைய லக்னத்திற்கு இன்னொருடைய லக்னம் எத்தனாவது பாவகமாக வரும் பொழுது அந்த பாவகத்தினுடைய தன்மை எப்படி இருக்கு? இப்போ 1ஆம் பாவகம், 2ஆம் பாவகம், 3ஆம் பாவகம், இந்த பாவகத்தினுடைய தன்மை எப்படி இருக்கு? இந்த பாவகம் லக்னமாக வரும் பொழுது, இது கடைசியா சொல்லுவேன், 6, 8, 12 அறவே ஆகாது. 6, 8, 12 தவிர்த்து ஏக லக்னமா வருது, இல்ல 5வது லக்னமா வருது, இல்ல 9வது லக்னமா வருது, இல்ல 11வது லக்னமா வருது. இந்த லக்னமாக வரும்போது இந்த பாவகங்களுக்குள்ள இத்தனாவது பாவகம் வாழ்க்கை துணை வரும்போது அவங்களுக்கு நட்பு, அன்பு, காதல் எப்படி இருக்கும்? அதே மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்துல 4ஆம் பாவத்துல பாவக்கிரகம் இருக்குது அப்படின்னா இங்க வாழ்க்கை துணையோட கர்மா கெட்டு போச்சுன்னு அர்த்தம். 4ஆம் பாவங்கிறது அவருடைய ஒழுக்கம், தனிமனித ஒழுக்கம். அவர் ஒழுக்கம் இல்லாதவருக்கு அது தப்பா தெரிய போறது இல்லை. ஒரு தினம் ட்ரிங்க் அடிக்கிறான்னா அவனுக்கு அது சுகமா தான் இருக்கும். ஆனா யாருக்கு கஷ்டம்? 4ஆம் பாவகத்துக்கு 7ஆம் பாவமான 10ஆம் பாவம் யாரு? அதாவது ஒரு ஜாதகத்துல 7ஆம் பாவகத்திற்கு இது 10ஆம் பாவம் ஆகும். 4ஆம் பாவம், ஒருவருடைய 4ஆம் பாவகம் வாழ்க்கை துணைக்கு 10ஆம் பாவமா வருது. கணக்கு போட்டு பாருங்க. 7ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவத்தை இருந்தீங்கன்னா 10ஆம் பாவமா வரும். அப்போ வாழ்க்கை துணையோட கர்மா கெட்டு போச்சுன்னு அர்த்தம். வாழ்க்கை துணையோட கர்மா கெட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது அது அர்த்தம். இப்போ வாழ்க்கை துணை ஒரு நாள் கஷ்டப்பட போறாங்க, அவர் கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட போறாங்க. நான் ஆண்களா தான் ட்ரிங்க்ஸ் சொன்னேன். பெண்களா இருந்தா அது வேற வழியில் போகும். சனி ராகு சேர்க்கை 4 இருக்குது. எந்த சுகத்தையும் அங்கிருந்து எடுக்க முடியாது. அந்த பாவம் உள்ள நபருக்கு எந்த சுகத்தையும் எடுக்க முடியாது, எந்த அன்பையும் எடுக்க முடியாது. சுகஸ்தானம் கெட்டு போயிடும். அப்போ இவரோட கர்மா, வாழ்க்கை தன்னோட கர்மா என்ன ஆகும்? கெட்டு போயிடும். இவர் கஷ்டப்படுவார். இதைத்தான் அதுல சொல்லியிருக்கேன், புரிஞ்சுக்கங்க. இப்படி ஒரு அந்த ஒவ்வொரு ஜாதகத்துல அந்த பாவகங்கள் எப்படி இருக்கு? அந்த பாவகங்கள் உணர்வு சார்ந்ததா, அறிவு சார்ந்ததா, பொருள் சார்ந்ததா, அல்லது 2ம் கெட்டா இருக்குதா? இது எப்படி இருக்கு? இந்த பாவம் ஒரு லக்னமா வரும்போது எப்படி இருக்கும்? இந்த பாவம் ஒரு லக்னமா வரும்போது எப்படி இருக்கும்? அந்த ஒவ்வொரு பாவகத்தினுடைய விளக்கத்தை கொடுத்துட்டு வர கூர்ந்து கவனிங்க. இறுதியில் உங்களுக்கு அந்த வீடியோ புரியும். தொடர்ந்து பாருங்க. இது 3ஆம் பாவகம். 1, 2 பாவகங்கள் போட்டாச்சு. இது 3ஆம் பாவகம். இப்போ உங்களுக்கு நான் கொடுக்க போறது. இந்த 3ஆம் பாவத்தை பற்றி பாருங்க. அதே மாதிரி 4ஆம் பாவகம், 5ஆம் பாவம், 6ஆம் பாவம் தொடர்ந்து வரும். தொடர்ந்து வரக்கூடிய வீடியோ பாருங்க. இதைத்தான் நான் இதுல சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு பாவத்தினுடைய தன்மை பார்த்துட்டே போவோம். அந்த பாவத்தினுடைய தன்மை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இறுதியில சொல்லுவேன், இந்த லக்னங்களுக்கு இந்த பாவகங்கள் சேர்க்கும் போது என்ன ஆகும்? அப்ப அந்த தன்மையை தான் செயல்படும். அந்த தன்மையை தான் செயல்படும். இப்போ 8ஆம் பாவம் 6ஆம் பாவம் என்பது திருமண உறவை பிரிக்கும் பாவம். அப்போ ஒருவர் தன் லக்னத்திற்கு 6வது லக்ன பெண்ணை திருமணம் பண்ணாருன்னா திருமண உறவு ஒட்டாது. 8ஆம் பாவம் அவமானத்தை தரும் பாவகம். அப்ப 8வது லக்ன பெண்ணை திருமணம் பண்ணாருன்னா அவமானமும், சங்கடமும், பேரிழப்பும், நினைத்து கூட பார்க்க முடியாத அவமானத்தை கொடுக்கும் இருக்கு. இதெல்லாம் பார்த்து நீங்க புரிஞ்சு பொருத்தத்தை சேருங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். இப்ப தொடர்ந்து பதிவு கவனிங்க. கற்பு ஸ்தானம் பெண்ணுக்கு ஆணுக்கும் கற்பு ஸ்தானம். பெண்ணுக்கு தான் கற்பு இருக்குதா? ஆணுக்கு கற்பு இல்லையா? இருக்குது.
அப்போ தனிமனித ஒழுக்கத்தை குறிப்பதால் நல்ல பையன், நல்லா பார்த்துக்குவாரு, நல்ல பாசமா தான் இருப்பாரு, நல்ல அன்பா தான் இருக்காரு, நல்லா சம்பாரிச்சும் போறாரு. ஆனா என்ன 6 மணிக்கு மேல கோட்டர் அடிச்சுட்டாருன்னா, எங்க வண்டி உழுந்து கிடக்குன்னு சொல்ல முடியாது. முதல்ல தெளிஞ்சு எந்திரிச்சு வீட்டுக்கு வந்துருவாரு. ஆச்சுங்களா? வேலையெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இவ்வளவுதான் பழக்கம். இவ்வளவுதான். இது ஒரு படத்துல சொல்ற மாரி, எப்பவெல்லாம் சிகரெட் குடிப்பாருன்னா, எப்பலாம் தண்ணி ஓடுறாரோ அப்பலாம் குடிப்பாரு. இல்ல ஆனா நல்லவர் சார். நானும் நல்லவர் சார். அன்பா தான் பாத்துக்கிறாரு சார். ம். இந்த பொண்ணு எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? என்னதான் அன்பா இருந்தாலும், என்னதான் பாசமா இருந்தாலும், தனிமனித ஒழுக்கம் கொஞ்சம் வேணுமல்லவா? இந்த 4ஆம் இடம் என்பது தனிமனித ஒழுக்கத்தை குறிக்கின்ற பாவம் என்பதால், இதுதான் வாழ்க்கை துணையினுடைய கர்மஸ்தானம். இந்த 4ஆம் இடம் நல்லா இருந்துச்சா, இவர் கர்மா நல்லா இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா இவர் கர்மா கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இல்ல இந்த பொண்ணு கர்மா கெட்டு போச்சுன்னு அர்த்தம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப துன்பத்தை அனுபவிக்க போகுதா, இல்ல இன்பத்தை அனுபவிக்க போகுதான்னு சொல்றது. லவ் அஃபெக்ஷனால் வரக்கூடிய இன்பம் தனி. பொருளாதாரம், ஒழுக்கம், நம்பிக்கை, நாணயம், கட்டுப்பாடு இதால வரக்கூடிய ஒரு 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 சுகம் தனி. இந்த 2 தண்டவாளங்களும் ஒழுங்கா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆச்சுங்களா? ரோட்ல நின்னானப்பா. ரூ. 1 அவனை நம்பி 10 ரூபா கொடுக்க மாட்டாங்க. இந்த புள்ளைய கட்டினதுக்கு அப்புறம் வந்தது பாரு யோகம். ம்? இன்னைக்கு 4 மில்லு வச்சிருக்கானப்பா. சொல்றாங்கல்ல, சமூகத்துல ஆமா சார். பெரிய அந்தஸ்து கொண்டானப்பா. சும்மா மகாலட்சுமி கால் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு என்னப்பா டாப்பா முன்னேறிட்டானப்பா. சார் அந்த வீட்டுல அன்பு கூட கம்மியா இருக்கும். ஆனா இந்த 4ஆம் பாவம் வேலை செஞ்சதுன்னா பொருளாதாரம், சமூக மரியாதை, அந்தஸ்துல உயர்த்தி விட்டுரும். 7ஆம் பாவகத்திற்கு 10ஆம் பாவகம். அந்த வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள இந்த 3ஆம் பாவம் கெட்டு இருக்கும். ஆனா அன்பு கூட கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா கூட இருக்கும். ஆனா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவன் வசந்துருவான். இப்ப 4ஆம் பாவகத்தில் தீக்கோள்கள் 2 பேருக்கு நிக்க கூடாது. சார் கேந்திரத்தில் தீயகரங்கள் இருக்கலாம்னு சொல்றாங்க சார். நீங்க என்ன சார் மாத்தி மாத்தி பேசுறீங்க அப்படின்னு 100 சார் கேட்கிறாரு. கேந்திரத்தில் பாவகிரகங்கள் இருக்கலாம்னு சொல்றாங்க. நீங்க என்னவோ கேந்திரக்கு இடமா இருக்கிறீங்க அப்படின்னா, கேந்திரத்தில் பாவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகம் லக்னத்திற்கு சுபகிரகமாக இருந்து பகை பெறாமல் நிக்கலாம். பாவகிரகங்கள் லக்னத்திற்கு சுபகிரகமா இருக்கணும். உங்க லக்னம் யோகரா இருக்கணும். ஆனா இன்னொரு பாவகிரகத்தோட சேரக்கூடாது. சார் இங்க சனி ராகு சேர்ந்தா என்ன சார் விடுவாங்க? சனி ஒண்ணும் பண்ண மாட்டாரு. பொழுதோட வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து ஒரு குவார்டர் மட்டும் அடிச்சுட்டு, ஒரு குவார்டர்ல அரை குவார்டர் அடிச்சுட்டு கம்முன்னு போட்டாட வீட்டுக்காரி ஆம்லெட் போட்டு கொடுத்து சாப்பிட்டு படுத்துக்குவாரு. ராகு கூட ராகு தான். ராகு ராகு எல்லாத்தையுமே எடுத்திருப்பாரு சார். அந்த அந்த வீட்டுல அவர் தானே இருக்கு. சார் சனி வந்து கொஞ்சமா குடிச்சிட்டு வீட்டுக்கு அந்த அந்த ட்ரிங்க் பழக்கம் இருக்கும். கொஞ்சமா குடிச்சிட்டு அளவோட வீட்டுக்காரி ஒரு ஆம்லெட் போட்டு குடிச்சுட்டு கம்முன்னு படுத்துக்குவாரு. ஆனா ராகு என்ன செய்யுது கேட்டீங்கன்னா, சனி ராகுவோடு சேரும்போது பிரம்மாண்டம் ஆக்கி விட்டு ஒரு செட்டையே சேர்த்துக்கிட்டு வெளியே சுத்துவான். எங்க யாரோட எப்போ கலந்து கிடக்குறான்னு சொல்ல முடியாது. பிரம்மாண்டமா பிரம்மாண்டமா கெட்டதுக்கு கொண்டு கூட்டு போயிடும். அப்போ சனி ராகு சேர்ந்து 4ல நிக்க கூடாது. சுகத்தையே அனுபவிக்க விடாது வாழ்க்கை துணை. அங்கிருந்து எது எடுக்க முடியாது. தனித்த ராகுவோட இருந்துடலாம், தப்பு இல்ல. ஆனா ராகு லக்ன சுபரா இருக்கணும். லக்னத்திற்கு அவர் யோகாதிபதியா இருக்கணும். பிரச்சனை இல்லை. 2 கிரகங்கள் சேரும்போது அதனுடைய தன்மைகள் வேற. 2 பாவகிரகங்கள் சேரும்போது அதனுடைய தன்மைகள் வேற. ஒரு பாவகிரகம் மட்டும் இருக்கும்போது அதனுடைய தன்மைகள் வேற. அவரும் லக்ன யோகரா இருக்கணும். லக்ன யோகராக இருக்கக்கூடிய பாவகிரகங்கள் பெரும்பகுதி தீங்கு செய்வதில்லை. முடிந்த அளவுக்கு தன் காரகத்துவ வழியில் ஒரு இன்பத்தை ஒரு சுபத்தை கொடுத்து விடுகிறது. புரியுதா சார்?
சுப்பிரமணிய சார், சார் சார் சிறப்பு சார். லக்ன யோகரா இருந்து அவர் பாவியா இருந்தாலும் பரவாயில்ல. அவர் இயற்கை பாவியா இருந்தா பிரச்சனை இல்லை. சரி, 4ஆம் பாவத்தை பத்தி புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது 5ஆம் பாவகம். 5ஆம் பாவகம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். 5ஆம் பாவகம் என்பது சித்தத்தை குறிக்கக்கூடிய பாவகம். ஒருவருடைய சித்தத்தில் என்ன இருக்கிறதோ அது அபரிமிதமாக வெளிப்படும் பாவகம். ஒருவரின் லக்னாதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அல்லது 5 லக்னத்தில் இருக்கும் பொழுது 5ஆம் இடம் லக்னத்தோடு தொடர்பு கொண்டால் அந்த மனிதர் அன்பின் சிகரமாக, அன்புக்கு பயப்படுவராக, காதலின் உச்சமாக விளங்கக்கூடியவர். சார், இந்த ஸ்லைட் எல்லாம் சூப்பரா இருக்கா சார்? எப்படி போட்டீங்கன்னே தெரிய மாட்டேங்குது சார். அந்த சைட்ல போட்டுருக்கீங்க பாருங்க, சித்தம் சித்தம். அதான் சூப்பரா இருக்கு சார். அதோட ஒரு பொம்மை ஓட்டிருக்கிற பாருங்க. ஆமா ஆமா ஆமா, சைட்ல ரைட் சைட்ல. அந்த பொம்மை என்ன தெரியுங்களா? ஒரு இதுக்கு குழந்தைகள் விளையாடுற மாதிரி இருக்குல்ல, அதான் சார். சார், குழந்தைங்க விளையாட்டு இல்ல, சித்தம். சித்தத்திலிருந்து அப்படியே எது இறக்கு. ஆமா, அது அந்த படத்தை மட்டும் ஒரு போட்டோ பிடிச்சி பாருங்க ஆழமா. அது நல்லா போக்கஸ் பண்ணி பாருங்க. சரி, சொல்லுங்க, நான் சொல்றேன். 5ஆம் பாவகம். 5ஆம் பாவகம் ஆள் மனது சித்தத்தை குறிக்கக்கூடிய பாவகம். இப்ப புரியுதுங்களா அந்த படம் என்ன? ஐந்தாம் பாவகம் என்பது ஆள் மனது சித்தத்தை குறிக்கக்கூடிய பாவகம். ஒருவருடைய சித்தத்தில் என்ன இருக்கிறது, அது அபரிமிதமாக வெளிப்படும் பாவகம். காதலை வெளிப்படுத்தும் பாவகம், அன்பை வெளிப்படுத்துறீங்க. காதல்னா இங்க லவ்வர்ஸ்குள்ள தான் நினைக்கக்கூடாது. பொதுவாகவே அன்பை வெளிப்படுத்துறாரா, அன்பின் சிகரமான்னு பார்க்கணும். லவ்வர்ஸ் மட்டும் நினைக்கக்கூடாது. ஒருவரின் லக்னாதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுதும் 5ஆம் இடத்திற்கு திரிகோணத்தில் இருக்கும் பொழுதும், இது 9ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு எப்படி இருந்தாலும் சரி, இல்ல 5 அதிபதி லக்கணத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுதும் ஜாதகர் அன்பின் சிகரமாக, அன்புக்கு வயப்படுவராக, காதலின் உச்சமாக. லக்னாதிபதி 9 இருந்தால் அப்படி இருக்கும். தெய்வீக காதல், இறைப்பற்று, இறை காதல், இறைவன் மேல அன்பு, மனிதன் மேலே அன்பு இருக்கும். ஏன்னா 5ஆம் பாவத்துக்கு அது 5ஆம் பாவம். ஒருவருடைய லக்னாதிபதி 9ஆம் இடத்தில் இருக்குது, சிறப்பு. தெய்வீக தன்மையுடையவர், தெய்வீக தன்மையுடைய மனிதர், தெய்வீக சிந்தனையுடைய மனிதர், தெய்வீக காதல். ஒருத்தர் மேல அன்பு வச்சாலும் தெய்வீகமான அன்பப்பா, அவனுடைய அன்பு. இப்படி ஒரு மனுஷன் நான் பார்க்கவே முடியலப்பா அப்படிங்கிற அளவுக்கு இருப்பாங்க. லக்னாதிபதி 9 இருக்கக்கூடிய மனிதர்கள் தெய்வத்தன்மை பொருந்திய காதல் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். சார் 9ஆம் அதிபதி லக்னத்துல அப்படித்தானே சார்? அப்படிதான் சார். சூப்பர், அப்படிதான் சார். அவங்க மனிதர் மேல வச்சாலும் தெய்வத்தன்மை இருக்கும். இது 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 கொஞ்சம் 5ஆம் இடம் கொஞ்சம் கிளாமரா இருக்கும். இது கொஞ்சம் கிளாமர் குறைவா, என்ன சொல்றது, அதுல அதீதமான அன்பின் உச்சமாக இருப்பார். ரெண்டுமே காதல் தான் சார். அதே மாதிரி சார் 5, 9க்கு உள்ள அதிபதிகள் மாறினாலும் அதே தான் சார். 5, 9 சார், 5, 9 அதிபதி லக்னத்தோடு தொடர்பு கொள்ளணும். 5, 9 தன்மை வேற. ஓகே ஓகே சார், ஓகே சார். லக்னம் தான் சார் ஜாதகர். பாலசுப்ரமணிய சார் பாரு, என்னென்னமோ படம் காட்டிக்கிட்டு இருக்காரு குருநாதர் இன்னைக்கு அப்படின்னு.
சார் பாலசுப்ரமணி சார், புரியுதா நான் பேசுறது? இந்த பாவகங்கள் உங்களுக்கு புரியுதா சார்? ஏன் புரியுதுங்கய்யா. சரிங்க சார். இதெல்லாம் வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியம் சொல்லித்தரேன். இது நம்ம ஒரு ஒரு ஜாதகத்தை எடுக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது இதுதான். இதுலதான் சார் வாழ்க்கையினுடைய அடிப்படையே இருக்கு. அந்த மனிதன் அன்பானவனா சார்? மனிதன் மனிதன் அதாவது மனிதன் என்றாலே அன்பு இருக்கணும் சார். அவன் தான் மனிதன். அன்பில்லாதவன் மனிதனே அல்ல. ஆச்சுங்களா? நீங்க ஒரு பூனைக்குட்டி தடவி கொடுத்தா கூட அந்த பூனைக்குட்டி உங்க மடியில வந்து படுத்துக்கும். உயிராக பிறந்து உணர்வுள்ள ஒரு உணர்வுள்ள ஒரு 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 உயிர் வந்து அன்புங்கிற விஷயத்த உணரணும். உணரலைன்னா அவன் மனுஷனே அல்ல. இன்னைக்கு அறிவு அதிகமாகி உணர்வு குறைஞ்சுதான் லஞ்சம், லாவண்யம், என்ன சொல்றது, துரோகம், மோசம், எல்லா விதமான கெட்டதும் நடக்குது. ஒரு சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய கெடுதலை செய்கின்றான் என்றால் மனிதனிடத்தில் அன்பு குறைந்து அறிவு அதிகமாயிடுச்சு. அறிவு அதிகமானோடனே எப்படி சுருட்டலாம், எப்படி ஏமாத்தலாம், எப்படி இன்னைக்கு அந்த அந்த ஏமாற்றுதல் சமூகத்தோடு இருந்தது மட்டுமில்லாமல் இன்னைக்கு குடும்பத்துக்குள்ளும் சேர்த்து வந்துருச்சு. மகன் அப்பனை எப்படி ஏமாத்தணும்னு நினைக்கிறான், அப்ப மகன் எப்படி ஏமாத்தணும்னு நினைக்கிறான், கணவன் மனைவியை நினைக்கிறான், மனைவி கணவனை நினைக்கிறான். இப்படி இது எல்லா சகோதரி நினைக்கிறான், சகோதரி சகோதரன் நினைக்கிறான். இது கடைசியில குடும்பத்துக்குள்ளேயும் அன்பே இல்லாம இன்னைக்கு சீர்கெட்டு போய்விட்டோம். ஏன் நாம் படிக்கிற கல்வி அறிவை மட்டும்தான் வளர்க்குது. நம்மளுடைய ஸ்கூல்ல சேர்த்துறோம், அறிவை மட்டும்தான் வளர்க்குது. இது பெருமை வேற. எங்க புள்ள எத்தனை எல்கேஜில இருந்து எங்க என்னமோ மிலிட்டரி ஸ்கூல், ஆமா அங்க படிக்குதான். எங்க பையன் அங்க படிக்குதான். இதுல பெருமை வேற. பெருமைப்படக்கூடிய விஷயம் அது. யோசிச்சு பாரு. சார் அதனாலதான் சார் அன்பே சிவம். ஆமா சார், அதுதான். அதான் லவ் இஸ் காட். கடவுள் தான் அன்பு. ரெண்டாவது சார், அன்பு சார் இன்னொன்னு, அன்பை சில மனிதர்களுக்கு இயற்கையாகவே இல்லையே சார். அப்படின்னா அது என்ன அர்த்தம்? இந்த 9 கெட்டுருக்குன்னு அர்த்தமா? ஆமா சார், 1-5-9 கெட்டுருச்சு. லக்னம் 5-9 பாவகத்தோடு தொடர்பு இல்லாம போயிருச்சு. லக்னாதிபதி 5-9 பாவகத்தோடு தொடர்பு இல்லாம போயிருச்சு. இல்ல 5-9 பாவகாதிபதி லக்னத்தோடு தொடர்பு இல்லாம போயிருச்சு. சார் கடைசியா என்ன சொன்னீங்க? 5-9 பாதகாதிபதியா? 5-9 பாவகாதிபதி லக்னத்தோடு தொடர்பு இல்லாம போயிருச்சு. லக்னத்தோடு தொடர்பு இல்லாம போயிருச்சு. சார் இப்போ உதாரணத்துக்கு கடகலக்கணம் எடுத்துக்கணும். கடகலக்கணத்துக்கு லக்னாதிபதி சந்திரன், அவர் 8லயே போய் நிக்கலாம். ஆனா 5 அதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்துல கோந்து, செவ்வாய்க்கு எத்தனை சார் பார்வை? 3 பார்வை சார். 4, 7. 4ஆம் பார்வையை சந்திரன் பட்டான்னு வச்சுக்கோங்க. அவங்க அன்புள்ள மனிதராயிருக்காங்க. அவங்க 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் தப்பு இல்லை. புரியுதா சார்? அவங்க அன்பு சார்ந்த மனிதராயிருப்பாங்க. ஏன்னா 5 அதிபதி 8 லக்னாதிபதியை பார்த்துட்டாரு. இது ஏதோ ஒரு விதத்துல தொடர்பு. இங்க பார்த்தா லக்னாதிபதி 8ல இருக்காரு, அவங்க அன்பு இல்லாத இருப்பாங்க. அவங்க அன்புனா அவங்க என்ன தெரியாதுன்னு சொல்லலாம். ஆனா 5 அதிபதி பார்த்துட்டாரே, அவங்க உணர்வு சார்ந்த மனிதராக இருப்பாங்க, அன்புடையவங்களாக இருப்பாங்க, அன்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அன்பு அதாவது அந்த பியூரான ஒரு உண்மையான அன்பை அவங்க கொச்சப்படுத்த மாட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு விதத்திலேயாவது 5 அதிபதியோ 9 அதிபதியோ இல்ல லக்னாதிபதியோ இந்த பாவகத்தோடு தொடர்பு இருந்தா மட்டும்தான் அவங்க அன்புடையவங்களா இருப்பாங்க. புரியுதா சார்? சார் மிகச்சிறப்பு சார், மிகச்சிறப்பு சார்.
தாரகேஸ்வரி புரியுதாம்மா? உங்க மைக் வேலை செய்தியா? நந்தகுமார் சார் புரியுதா? புரியுதுங்க ஐயா. ம். திருமண பொருத்தத்துக்கு இது மிக முக்கியம். இவங்க எப்படி மனிதர்கள்னு நம்ம பார்க்கணும். அடுத்தது 5ஆம் பாவம் என்பது மனோன்மய கோஷம் அல்லது ஆள் மனம். 7ஆம் பாவகத்திற்கு 11ஆம் பாவகம் வருவதால் 7ஆம் பாவகத்தின் ஆசைகளை அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கும் பாவகம் 5ஆம் பாவகம் என்பதை புரிந்து கொள்க. 7ஆம் பாவகத்திற்கு 11ஆம் பாவகம் என்பதால் 5ஆம் இடத்துல கேது நிக்குது. 7ஆம் பாவத்தினுடைய ஆசை என்ன? 7ஆம் பாவம் எதை கொடுக்கும்? சமூகம், சமூகத்தோடு இணங்கி போகுதல், சமூக முன்னேற்றம், சமூகத்தின் மூலம் வெற்றி, கணவனுடைய வாழ்க்கை மூலம் வெற்றி, இல்லற வாழ்விலே வெற்றி, இதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும் பாவகம் 5ஆம் பாவகம் என்பதால் 5ஆம் பாவகம் கெட்டுவிட்டவனுக்கு 7ஆம் பாவகத்தின் மூலம் 7ஆம் பாவகம் நல்லா இருந்தாலும் 7ஆம் பாவத்தின் பெறக்கூடிய வெற்றியை பெற முடியாது. ஒண்ணுக்கு தொடர்பு சார். அதனாலதான் இந்த கிளாஸ் இன்னைக்கு போட்டேன். 1-5-9 எவ்வளவு பலம்? இந்த 1-5-9 பலம் இருக்குதா மட்டும் பத்தாது. 7ஆம் பாவகம் பலமா இருக்கணும். 7ஆம் பாவகம் பலமா இருந்தாலும் 5ஆம் பாவகம் கெட்டு போச்சுன்னா நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சு இவர் பக்கம் அவர் பக்கம் ஒரு வாழ்க்கையை வாழ தெரியாம வாழ்த்துட்டு இருப்பாங்க. 2வது 7ஆம் பாவம் நல்லா இருந்தது. 7ஆம் பாவம் நல்லா இருக்குது அப்படின்னா என்ன சொல்றது, நல்ல வாழ்க்கை ஒருத்தர் புரிஞ்சுக்காம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. 7ஆம் பாவம் 2 பேருக்கு வாழ்க்கை துணை நல்லதா தான் அமைஞ்சிருக்கும். ஆனா அதை ஏதோ ஒரு விதத்துல அனுபவிக்க விடாம தடுக்கும் 5ஆம் பாவகம். வெற்றியை பெறுவது, அந்த வெற்றியை அடைவது 5ஆம் பாவகம். 7ஆம் பாவகத்திற்கு 11ஆம் பாவகம் அது சார். அப்ப எந்த பாவமே கிடக்கூடாது அப்படிங்கிறாரு சார். நானும் பாக்குறேன் அப்படியே முடிச்சு வரிசையா சொல்லிட்டு வரீங்க. எல்லா பாவமும் கிடக்கூடாதுன்னா என்ன சார் பண்றது அப்படின்னு சார். இதெல்லாம் எவ்வளவு கெட்டிருக்குதோ அவ்வளவு கஷ்டங்கள், அவ்வளவு பர்சன்ட் தான் ஒரு மனுஷன் ஜெயிக்க முடியும் சார். முன்னாடி ஒரு இது சொன்னீங்க சார் நீங்க, அதாவது 1-5-9 திருமண பாவங்கள் நல்லா இருக்கும் ஒரு மனுஷனுக்கு. அது இயங்கணும்னா 3-7 இருக்கணும். சரி, ஓகே, முடிஞ்சு போச்சு. சரி, இது போக மீறி எத்தனை இருக்கு? 4-8-12 இருக்கு. இப்ப 4ஐயும் பிடிக்கிட்டீங்க. 4ஆம் பாவம் நல்லா இருக்கணையான்ட்டீங்க. அது ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கையா, அது ஒழுங்கா இருக்கணையா, 4 வீடு வண்டி வாங்கினையா, அதையும் பிடிக்கிட்டீங்க. அப்ப இருக்கிற மீறி 8-12. சரி, 12ஆம் பாவம் என்னாச்சு? பின்னாடி வருது இல்ல சார், அயனசேன போகும், தூக்கம்னா அதையும் பிடிக்கிட்டீங்க. அதுவும் நல்லா இருக்கணும்னு. அப்ப விட்டா எவ்வளவு சார்? 8ஆம் பாவம் மாத்திக்கிட்டு இருக்கு. அந்த 8லயும் என்ன சொல்றீங்கன்னா, 6 குடை 8லயோ 8 குடை 6 6-8-12 கிளிகள் மாறி மாறி உட்கார்ந்தா இது விவசாயம், அதையும் பிடிக்கிட்டீங்க. அப்ப என்ன பாவம் தான் கிடலாம் சார்? என்ன பாவம் எனக்கே புரியல. சொல்றேன் தீர்ப்பு இறுதியில் சொல்லப்படும். இதுல சார் இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நூறு சார் நல்லா கவனமா கேளுங்க இந்த வார்த்தையை. இந்த வார்த்தையை ரொம்ப கவனமா மனசு வச்சுக்கணும். மண்ணில் பிறந்தார் துயர் இல்லாமல் வாழ முடியாது. மண்ணில் பிறந்து விட்டாலே கஷ்டங்களும் துன்பங்களும் கலந்துதான் ஒரு மனித வாழ்க்கை இருக்கும். இன்பங்களும் கலந்துதான் ஒரு மனித வாழ்க்கை இருக்கும். இந்த மனித வாழ்விலே இவன் எந்த அளவுக்கு இன்பத்தையும் அனுபவிக்க போறான் என்பதுதான் நம்ம சொல்ல முடியுமோ தவிர 12 பாவங்களும் ஒருத்தனுக்கு நல்லா இருக்காது. 12 பாவங்கள்ல ஏதோ ஒரு பாவம் கெட்டுத்தான் இருக்கு. இந்த தன்மைகளை நீங்கள் உணரும் போது எதுல இவன் கொஞ்சம் உயர்ந்திருப்பான், எதுல இவன் கொஞ்சம் தாழ்ந்திருப்பான், எதுல இன்பத்தை அனுபவிக்க போறான், நல்ல வாழ்க்கை துணையை அமைஞ்சும் அந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியாத ஒரு துன்பம் ஒருத்தனுக்கு எதிர வரப்போகுது. அப்ப இவன் எத்தனை % ஓரளவுக்கு வாழலாம், எத்தனை % இதுல பாஸ் மார்க் வாங்க போறானா, இல்ல ஒரு 50% வாங்க போறானா, இல்ல 70% வாழ போறானா, இல்ல 80 தொட போறானா அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு குறிக்கோள். இதுல சார் சொன்ன மாதிரி மற்ற எல்லா பாவங்களும் அமைஞ்சவனுக்கு 8ஆம் பாவம் பிடிக்கிட்டு இறுதி வரையில் வாழ முடியாம ஒரு 40 வயசுலயே ஆயுள் பாவம் முடிஞ்சு போயிடுது. அப்படிப்பட்ட ஜாதகத்தையும் பார்க்கிறோம். 8ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா ஆயுள் பாவம் முடிஞ்சிருது. நல்ல தம்பதிகளா இருந்தும் கடைசி வரைக்கும் வாழ முடியாம ஒருத்தர் ஒரு 10 வருஷ வாழ்க்கை 5 வருஷ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் திருமண தனித்து வாழக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டு போயிடும்.
நல்ல தம்பதிகளா இருந்துட்டு ஒருத்தர் என்னோட நண்பர் ஒருத்தர் துபாயில் இருக்காரு, அதனால அவர் சொல்றேன். ஒருத்தர் துபாயிலையும் ஒருத்தர் தமிழ்நாட்டிலையும் வாழக்கூடியதா போகுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் கொடுத்துருது தொழில் ரீதியா. அப்போ எதை எல்லாருமே எல்லாத்துக்கும் கிடைச்சிருதானா இல்ல. இதுல எவ்வளவு % கிடைக்க போகுதுங்கிறத நீங்க இதை வச்சு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்லித்தரேன். புரியுதுங்களா? சுப்பிரமணியம் சார். சார் சிறப்பு சார். இந்த ஸ்டீவ் ஜாப்னு இருந்தார்ல சார், ஆப்பிள் போன் கண்டுபிடிச்சாரு. அவர் 40 வயசுலயே புற்றுநோயில போயிட்டாரு. ஆனா உலக புகழ்பெற்ற மொபைலை கண்டுபிடிச்சிட்டு நல்ல பெரிய ஆளா இருந்து சொத்து உள்ள இருந்து போயிட்டாரு. அது மாதிரி நல்ல நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் கிடைக்கிறதுக்கு ஆயில் புசுக்குன்னு போயிருது. ஆமா. 5ஆம் பாவம் என்பது ஆள் மனது சித்தத்தை குறிக்கக்கூடிய பாவகம். ஒருவருடைய சித்தத்தில் என்ன இருக்கின்றதோ அதுதான் அபரிவிதமாக வெளிப்படும். ஒருவரின் லக்னாதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அல்லது 5 லக்னத்தில் இருக்கும்போது 5ஆம் இடம் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது, லக்னாதிபதியோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அன்பின் வயப்படுவராக, அன்புக்கு சிகரமாக, காதலின் உச்சமாக விளங்கக்கூடியவர். 5ஆம் பாவம் என்பது மனோன்மய கோஷம் அல்லது ஆள் மனம் என்பதை குறிப்பதால் 7ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவம் வருவதால் 7ஆம் பாவத்தின் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் பாவகம் என்பதால் நிறைவேற்றிக் கொடுக்கும் பாவகமாக இருக்கின்றது. அதாவது 7ஆம் பாவகத்தின் ஆசைகளை நிறைவேற்றிக் கொடுக்கும் பாவகம் 5ஆம் பாவகம். அதை போட்டு கற்பனையை குறிக்கக்கூடிய பாவகம் 5ஆம் பாவகம். 5ஆம் பாவகத்தில் நின்ற கிரகங்கள் வாயிலாக காதல் ஏற்படுகிறது. 5ஆம் பாவகத்தில் இது காதல் திருமணத்துக்கு எடுத்துக்கங்க. 5ஆம் பாவகத்தில் கேது இருக்கும் பொழுது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட இடங்களிலும் காதல்னா நீங்க லவ்வுக்கு எடுத்துக்கங்க, ஒருத்தர் மேல நண்பர் எடுத்துக்கங்க, நண்பர் மேல காதல் வார்த்தை எடுத்துக்கங்க. நண்பரும் காதல் தான் சார். சுப்பிரமணியம் சார். ஆமா சார், ஆமா சார். இப்ப சுப்பிரமணியம் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அவரை காதலிக்கிறேன். அதான் உண்மை. ஏன்னா அவருக்கு ஆன்மீகம் பிடிக்கும், அவரு என்னுடைய வடிவுடை நாயை பிடிக்கும், வடிவுடை நாய் மேல அவர் அளவிழந்த அன்புடையவர். அதனால சுப்பிரமணியம் சார் மேல எனக்கு அன்பு. இது நண்பருக்குள்ள லவ் இல்லையா சார்? உண்மை சார், உண்மை சார், உண்மை சார். அந்த லவ் நம்ம 2 பேருக்கு எதை மையப்படுத்தி வந்தது? வடிவுடைய நாயை மையப்படுத்தி வந்தது, ஜோசியத்தை மையப்படுத்தி வரல. ஆமா சார். அதே மாதிரி சார் குழந்தைகள் மேல உள்ள ஒரு அன்பு காதல் இது குழந்தைங்களை பார்த்ததுனால வரும். இல்ல சார், இந்த வார்த்தையை கவனிங்க. நம்ம 2 பேருக்கு எதுக்கு சொன்னா, கற்பனையை குறிக்கக்கூடிய பாவகம் என்பதால் 5ஆம் பாவகத்தில் நின்ற கிரகத்தின் வாயிலாக காதல் ஏற்படுகிறது. அது நீங்க வாழ்க்கை துணையை தேடுறதுல அவ்வா இருந்தாலும் அங்க வரும். 5ல கேது நின்றுச்சுன்னா கோயில்ல நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிற மாதிரி அவங்களும் ஆன்மீகத்தில் இருக்கிற பொண்ணா இருந்தா அந்த பொண்ணை பார்த்தோன்னே வாழ்க்கை துணையா வரப்படாதாங்கிற லவ் வரும். அந்த லவ் வரும். இவங்க நம்ம வாழ்க்கை துணையா இருக்காங்கிற லவ் வரும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இருந்ததுன்னா இவங்க கூட என்னைக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் லவ் வரும். இப்போ 5ஆம் பாவகம் கேது ஜோதிடத்தை குறிக்கக்கூடியது, ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய கிரகம். ஜோதிடரை பார்க்கும்போது அந்த அன்பு வரும். இவங்க ஃப்ரெண்டா இருக்கக்கூடாதா, இவங்க எப்பவுமே நம்ம ஃப்ரெண்டா இருக்கணும்னு வரும். அப்போ 5ஆம் இடத்தோடு கேது தொடர்பு கொள்ளும் பொழுது கேதுனுடைய காரகத்துவ வாயிலாக ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட இடங்களை நபர்களை பார்க்கும்போது, தையல் கலைஞர்களை பார்க்கும் பொழுதும், டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கும் நபர்களை பார்க்கும் போதும் காதல் ஏற்படுகின்றது. காதல் என்ற வார்த்தையை இங்கும் வெறும் ஒரு ஆண் பெண்ணுக்குள் வரக்கூடிய காதலை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம், நண்பர்களுக்குள் இருக்கக்கூடிய காதலையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இங்க செக்ஸை விட்டுருங்க, காதல் அப்படிங்கிற புனிதமான உறவை மட்டும் எடுத்துக்கீங்க. அதுவே நம்ம 2 பேருமே 5ல் கேது சார். அதான் சார், அதான் சொன்னேன். 5ல் ராகு கரெக்டா பொருந்து சார். அதாவது இந்த நம்ம ஒரு நண்பரா ஏத்துக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி நூல் பிடிச்சீங்கன்னா நூல் தவறாம நிற்கும். உண்மை சார். அல்ல 5ஆம் அதிபதி கேதுவோடு சம்பந்தப்படணும். 5ஆம் அதிபதி கேதுனுடைய சாரத்தில் இருந்தாலோ எப்படி இருந்தாலும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட இடத்துல வரும். அதுக்கு அடுத்தது 5ஆம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது தவறான வகையில் காதல் ஏற்படுகின்றது, அவமானத்தை தருகின்றது, நினைத்து கூட பார்க்க முடியாத மட்டமான காதலை தருகின்றது. அது என்ன சார்? 5ல் ராகு இருக்கும் பொழுது தவறான காதல், தவறான காதல் என்ன சொல்றது? முறையற்ற காதல். புரிஞ்சுக்குங்க. நண்பர்கள் எப்படி போகும்?
கள்ளக்கடத்தல் பண்றவங்க கூட போய் சேருவான். இல்ல தப்பான வழியில் ட்ரிங்க் பண்றவங்க கூட போய் சேருவான். முரண்பாடா இருக்கக்கூடிய மேல போய் சேர்ந்து தப்பான வழியில் சம்பாதிக்க லஞ்சம் வாங்குறவங்க கூட போய் சேருவான். அவனை கண்டா பிடிக்கும். இந்த ராகு அப்படி இழுத்துட்டு போகும். 5ல் இருக்கக்கூடிய ராகு. ஆனா அந்த ராகு வந்து சுபர் பார்த்து விட்டாலோ, சுபகிரகம் சேர்ந்து விட்டாலோ, இல்ல குரு பார்க்கிறது, குரு சேர்ந்துருது, சுக்கிரன் பார்க்கிறது, சுக்கிரன் சேர்ந்துருது, அந்த ராகு சுபகிரகத்தினுடைய நட்சத்திரத்துல போயிருந்துருது, அந்த ராகு லக்னத்துக்கு யோகரா இருந்துருது, அங்க அப்படி பண்ணாது. இதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அங்க எப்படி பண்ணணும்னா, பெரிய கோடீஸ்வரன் நண்பர்கள், பணக்கார நண்பர்கள், பிரம்மாண்டமாக சமூகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள். உடனே 5ல் ராகுன உடனே கெட்ட வரையில் போயிருமான்னு சொல்லக்கூடாது. ஆழ்ந்து கவனித்து சொல்ல வேண்டும். கன்னி லக்கணத்திற்கு மகரத்தில் ராகு இருக்கார் வச்சுக்கோங்க. சனி வீடு மகரம். லக்கணத்துல புதன் இருக்கார், சுக்கிரன் இருக்கார். லக்கணத்துல புதன் இருக்கார், சுக்கிரன் இருக்காருன்னா, இங்கே சுபகிரகமான புதன் சுக்கிரனோடு சேர்ந்த ராகு திரிகோணத்துல. அங்க என்னென்ன நட்சத்திரம் இருக்கு மகரத்துல? திருவோணம், திருவோணம் அவிட்டம், சார் உத்திராடம், திருவோணம் அவிட்டம் சார். உத்திராடம், திருவோணம், அவிட்டம். சந்திரன் பௌர்ணமி சந்திரனா இருந்து திருவோணங்கள் போய் வந்துட்டாருன்னு வச்சுக்கேன். சந்திரன் நல்ல பவர்ஃபுல் சந்திரனா இருந்து திருவோணங்கள் போய் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அங்க என்ன செய்வாரு ராகு? பெரிய பிரம்மாண்டமான நண்பர்கள், நல்ல ஒரு வசதியான, நல்ல ஒரு ஒரு பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய நண்பர்கள். இந்த கேது இருக்கிறவங்க சாமியார் பையன் மட்டும் தான் தெரியும். ஆனந்த் குருமணி சார் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு பணக்கார நண்பர்கள். நாங்க ஒரு பக்கம் காலை கட்டிட்டு நாங்கதான் நிற்போம். அவங்க ஒரு பக்கம் ஆதிக்கார வைத்து நிற்பாங்க. அவ்வளவுதான். ராகு தப்பான லக்னத்திற்கு அபயோகியாக இருந்து ராகு ஒரு கெட்ட சாரத்தில் கெட்ட கிரகங்களுடைய சேர்க்கையோடு போய் வரும்போதுதான் தவறான நண்பர்கள்ட்ட போய் வந்துடுவாங்க. கள்ளக்கடத்தல். நம்பர் 2 பிசினஸ். இல்ல முறையற்ற காதல், ஜாதி மாறி மதம் மாறி காதலிக்கிறது. ஐந்தில் சனி சம்பந்தப்படும் பொழுது மாற்று ஜாதி, மாற்று இனம், இங்கே சனி கெடும்போது தரக்குறைவான காதலை கொடுக்கும். ஆனா கர்ம பந்தம் தொடர்புடைய நபர்கள் மீதும் காதலை கொடுக்கும். இந்த சனியை பொறுத்தவரை என்ன கேட்டீங்கன்னா, கர்ம பந்தம் தொடர்புடைய நபர்கள் மீது. கர்ம பந்தம்னா என்ன? பூர்வ ஜென்ம தொடர்புடைய நபர்கள் மீது, பூர்வ ஜென்ம தொடர்புடைய நண்பர்கள் மீது, ஜென்ம பந்தம் உள்ள நபர்கள் மீது காதலை கொடுக்கும். 5ல் சனி இருக்கும் பொழுது அது மாற்று இனம், மாற்று ஜாதி, மாற்று இது எதா இருந்தாலும் கொடுக்கும். இத கர்மபந்தம் தொடர்புடைய நபர்கள் மீது கொடுக்கும். காதலிக்கக்கூடிய யோகம் இருந்தா திருமணத்தில் கொடுக்கும். இந்த 5ல் இருக்கக்கூடிய கிரகத்தின் வாயிலாக அன்பை ஏதோ ஒரு இடத்துல வெளிப்படுத்த ஆகணும் சார். காதல் திருமணமே எல்லாத்துக்கும் நடந்துடலாம். 5, 7, 11 சம்மந்தப்படும் போது தான் காதல் திருமணம் நடக்குது. 2ஆம் இடம் சம்மந்தம் போது குடும்பத்தினுடைய சம்மதத்தோடு காதல் திருமணம் நடக்குது. ஆனா திருமணத்தை விட்டும் அந்த ஜாதகர் அன்பு என்றால் எப்படி காட்டுவார் அப்படின்னா, 5ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் வாயில தான் அன்பை வெளிப்படுத்துவார். 5ல கேது இருக்கு. ஆன்மீகம் சார்ந்தவர்கள் மீது, ஆன்மீக தொடர்புடையவர்கள் மீது அன்பை வெளிப்படுத்துவார். 5ல சூரியன் இருக்கு. ஆளுமை திறனுடைய நபர்கள் மீது, உயர் குணம் கொண்டவர்கள் மீது, ராஜாக்கள் மீது, ஆற்றல் மிக்கவர்கள் மீது, சிவனடியார்கள் மீது, நிர்வாக திறமை கொண்டவர்கள் மீது காதல் வரும், அன்பு வரும். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா எடுத்துக்குவாங்க. 5ல சந்திரன் நிற்குது. கருணை உள்ளம் கொண்டவர்கள் மீது, தாய் குலத்தின் மீது. 5ல சந்திரன் எல்லா பெண்களையும் மதிப்பாங்க. பெண்ணினத்தை உயர்வாக போற்றுவார்கள்.
5ல் சந்திரன் இருக்கும் பொழுது தாய்ப்பாசம் கொண்டவர்கள் மீது ஒரு பெண்ணை தாய்க்கு நேராக பார்க்கும் தன்மையும் இப்படி சொல்லணும். 5ல் செவ்வாய் நிக்குது. வீரம் கொண்டவர்கள் மீது, வேகமாக வண்டி ஓட்டுபவர்கள் மீது, இப்படி செவ்வாயினுடைய காரகத்துவம் என்னவோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை பார்த்தா அவங்க மேல ஒரு அன்பு வரும், ஒரு பாசம் வரும். ரவுடிக்கு ரவுடி நண்பனா இருப்பான். அகரமில்ல. பிடிக்கும். சில பேர் முரட்டு பை மேலதான் அன்பை வைப்பான். 5ல் செவ்வாய் இருக்கும் பொழுது நிர்வாக திறமை, ஆளுமை திறன் கொண்டவர்கள் மீது, செவ்வாயினுடைய ஒரு பாதுகாப்பை கொடுக்கின்ற நபர்கள் மீது, ரத்த சம்பந்தமான தொடர்புடைய நபர்கள் மீது, செவ்வாய் கெடாம இருக்கணும். போல்ட்னஸா இருக்கக்கூடிய நபர்கள் மீது, அகங்காரம் என்று சொல்லக்கூடிய நல்ல அகங்காரம், சுயமுயற்சி, தன்முனைப்பு உள்ள நபர்கள் மீது அவர்களை கண்டா பிடிக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவாங்க அவங்க மேல. இங்க காதலை, அன்பை மட்டும் எடுத்துக்கணும். காமத்தை எடுத்துக்க கூடாது. இப்படி எல்லாம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அடுத்தது